அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 19/4/2026 அருமையான பராபர வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் அருமையான ஞாயிற்றுக்கிழமை. 2 விசேஷம் இன்னைக்கு. ஒன்று, சிவன்மலையில் சத்ரு சம்ஹார யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. செவ்வாய் முடக்கானவர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார யாகம் சகோதர பிரச்சனைக்கு, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, உடல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, இடம் பூமி சம்பந்தப்பட்டு இடம் பூமி விற்காம இருக்கு அப்படிங்கிறது, என் இடத்தை ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது, என் இடத்த வந்து எனக்கு இல்லாமல் கேஸ் நடக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் சிவன்மலையில் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்துக்கலாம். இந்த 19ஆம் தேதி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். என்னுடைய அக்காவின் மூத்த மகன் திரு கலையரசன் அவருடைய பிறந்த நாள். 19/4/99 பிறந்தான், சின்ன குழந்தையா. இப்போ அவனுக்கே குழந்தை பிறக்க போகுது. கலையரசன் அவர்கள் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக. சிவன்மலையில் கலையரசனுக்கு பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாட போகிறோம். எல்லாரும் வாங்க, சேர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்வோம். வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 1:32 வரைக்கும் தொகுதியை, அதன் பின்பு திருதியை. காலை 9:26 வரைக்கும் பரணி, அதன் பிறகு கிருத்திகை. அதிகாலை 12:27 வரைக்கும் பிரீத்தி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 10:41 வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகி கேது, அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. அதன் பின்பு சௌபாக்கியம் நாம யோகம். அதிகாலை 2:38 வரைக்கும் பாலவம். அதன் பின்பு பிற்பகல் 1:32 வரைக்கும் கௌலவம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். அன்பர்களே, வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சூரியன் சுக்கிரன் 2 பேரும் மேஷத்துல, சூரியன் உச்சம். சந்திரன் ரிஷபத்துல உச்சம். குரு மிதனத்துல, கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், செவ்வாய் புதன் சனி மீனத்தில், புதன் நீச்சம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள், எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம்
துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.